ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, காலிஃப்ளவர், துருவிய தேங்காய், வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன், வரமிளகாய் 2, தனியா 2 ஸ்பூன், கடலைப்பயிறு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கடாயில் 2 வரமிளகாய், கடலைப்பயிறு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் இது மாறணுங்க. கலர் மாறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய் 2, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல வாசனை வருதுங்க. அந்த பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதால் நல்ல வாசனை இருக்குது. இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது 2-3 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டால் போதும். அந்த மசாலாலாம் காலிஃப்ளவருக்குள்ளே நல்லா ஏறிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.
முள் குத்தினா ஏன் ரத்தம் வருது? யாரு குத்துனான்னு பார்க்க வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.